அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து நபிமார்கள் என்ற வரலாறில் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இதே போல ஹதரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் அடுத்த நபி, மூன்றாவது நபியாக நாங்கள் பார்க்கக்கூடியது யாரை பற்றி என்றால் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல், முதலாவது தூதர். அதாவது உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதலாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதலாவது தூதர் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ப்ரொபட் என்பது நபிக்கு சொல்லப்படும், மெசஞ்சர் என்பது தூதர் ரசூலுக்கு சொல்லப்படும். சுருக்கமாக சொல்ல போனால் எல்லா ரசூல்மார்களும் நபியாக இருந்தார்கள், ஆனால் எல்லா நபிகளும் ரசூலாக இருக்கவில்லை. அதாவது கண்ணியமானவர்களே, உலகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1,24,000 நபிமார்கள், ப்ரொபட்களை அனுப்பினான். இதை பற்றி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய சஹீஹான ரிவாயத் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்போ உலகத்திற்கு 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். இதுல ரசூல், மெசஞ்சர், தூதர்கள் எத்தனை பேர் என்றால் 313 பேர். இந்த 313 பேர் 1,24,000 நபிமார்களை விட ஒரு படி அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள். நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், நபி என்றால் அவர் தான் மட்டும் அமல் செய்து கொண்டு இருப்பார், மற்றவர்களுக்கு அமல் செய்யுங்கள் என்று சொல்வது இவர்களுக்கு கட்டாய கடமை கிடையாது. அதாவது தப்லீக், நல் அமல்களை, அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட விடயங்களை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பது என்பது இவர்கள் மீது கடமை கிடையாது. ஆனால் ரசூலை எடுத்துக்கொண்டால் அவர் நபியாகவும் இருப்பார், அதாவது தானும் அமல் செய்து கொண்டிருப்பார், மற்றவர்களையும் அமல் செய்ய வைப்பார். நிராகரிப்பாளர்களிடத்திலே அல்லாஹ்வை பற்றி சொல்லி அவர்களை பரிசுத்த வழியிலே இவர் கொண்டு வருவார். இது தான் ரசூல்மார்களிடத்திலே இருக்கக்கூடிய வேலை. சொல்ல போனால் எதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானோ அந்த அனைத்தையும் மக்களுக்கு எத்தி வைப்பது இந்த ரசூல், மெசஞ்சர்ஸ் மார்களுடைய பொறுப்பு. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரசூல்மார்களுக்கு தனிப்பட்ட ஒரு கூட்டத்தை கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை கொடுத்து இவர்களை நேர்வழிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இதே போல அதற்கு பின்னால் வந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கூட்டம் ஆத். இதே போல அதற்கு பின்னால் வந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கூட்டம் சமூத். அதற்கு பின்னால் வந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கூட்டம் மதியன் ஐக்காவாசிகள். அதற்கு பிறகு வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கூட்டம் பனு இஸ்ரவேலர்கள். இப்படி அல்லாஹ் யாரையெல்லாம் ரசூலாக ஆக்கியிருந்தானோ அவர்களுக்கு சொந்தமாக ஒரு கூட்டத்தாரை கொடுத்து இவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அலையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான். அந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூலாக இருந்தார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு பெயர் என்னவென்று பார்த்தால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பின் லாமக் பின் மதோஷலஹ் பின் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பின் யர்த் பின் மஹ்லாயில் பின் கைனான் பின் உனூஷ் பின் ஷீஸ் பின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முக்கியமான மகன் ஹஜ்ரத் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். இந்த வழித்தோன்றலில் தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்கச் செய்கிறான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலே பிறந்தார்கள் என்பதில் பல கருத்துக்கள் சொல்லப்படுது. புகாரியுடைய ரிவாயத் வருது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான பைன ஆதம வ பைன நூஹின் அஷரத்து குரூனின். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த காலம் 10 நூற்றாண்டுகள். அப்படி என்றால் 1000 வருடங்கள் வித்தியாசம் என்பதாக புகாரியுடைய ரிவாயத் வருது. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கஸஸுல் அம்பியா, இதே போல அல் பிதாயா வன்னிஹாயா என்ற சரித்திர நூலிலே குறிப்பிடுகிறார்கள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து 126 வருடங்களுக்கு பிறகுதான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாருடைய பேர் பனு ராசிப். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு மத்தியிலே 950 வருடங்கள் ரசூலாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றி அந்த கூட்டத்தாருக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரா அன்கபூத் அத்தியாயம் 29 வசனம் 14 கூறும் பொழுது, வலக்கது அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப சனத்தின் இல்லா 50 ஆமா. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்
இஸ்லாம் அவர்களை அவர்களுடைய கூட்டத்தாருக்கு மத்தியிலே நாங்கள் ரசூலாக அனுப்பியிருந்தோம். ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, அவர்களுக்கு மத்தியிலே 950 வருடங்கள் தங்கியிருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அருமையானவர்களே, இந்த 950 வருடங்கள் என்பது உலகத்திலே ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த வருடங்கள் கிடையாது, அவர்களுடைய வயது கிடையாது. மாற்றமாக 950 வருடங்களாக அல்லாஹ்வை பற்றி தன்னுடைய கூட்டத்தாருக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்ப ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால் 4 கருத்துக்கள் சொல்லப்படுது. முதலாவது கருத்து அல்லாமா கதாதத் இப்னு திஆமா அஸ்-சதூசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே மொத்தமாக 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இந்த கருத்து அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தஃப்சீருல் குர்ஆனில் அஸீமிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கருத்து அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே 1050 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இந்த கருத்து இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய துர்ருல் மன்சூர் என்ற கிதாபிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது கருத்து வஹ்ப் இப்னு முனப்பிஹ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே 1400 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இந்த விடயம் தஃப்சீருல் குர்துபியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது கருத்து அல்லாமா அவுன் இப்னு அபி ஷத்தாத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே 1650 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இந்த கருத்து தஃப்சீர் இப்னு அபி ஹாத்தமிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 மகன்மார்கள் இருந்தார்கள். முதலாவது சாம், இரண்டாவது ஹாம், மூன்றாவது யாஃபிஸ், நான்காவது கன்ஆன். இந்த கன்ஆன் வெள்ளப் பிரளயத்திலே அடித்துக் கொண்டு செல்லப்பட்டான். இவன் இறை நிராகரிப்பாளனாக இருந்தான். அதனால் இந்த வெள்ளத்திலே அவன் மாட்டி அவன் காஃபிராக இறந்து போனான். மற்ற 3 பேர்களை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவாக சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாம் அபுல் அரப், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் சாம் இருக்கிறாரே, இவர் அரபியர்களுடைய தந்தை என்று சொன்னார்கள். அப்படி என்றால் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இந்த சாம் என்பவரையும் அல்லாஹ் நபியாக ஆக்கினான். இவருடைய வழித்தோன்றலில் இருந்து தான் அரபியர்கள் வந்தார்கள். குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சாம் என்பவருடைய வழித்தோன்றலில் இருந்து தான் வந்தார்கள். தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹாம் அபுல் ஹபஷ், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடுத்த மகன் ஹாம் இருக்கிறாரே, ஹபஷிகளுடைய தந்தை என்று சொன்னார்கள். அப்படி என்றால் உலகத்திலே நீக்ரோக்கள், குறிப்பாக ஆப்பிரிக்கன் பகுதியிலே வாழக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஹாமுடைய வழித்தோன்றலில் இருந்து வந்தவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யாஃபிஸ் அபு ரோம், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடுத்த மகன் யாஃபிஸ் இருக்கிறாரே, ரோமர்களுடைய தந்தை என்று சொன்னார்கள். ரோமர்கள் என்று சொன்னால் தற்பொழுது இருக்கக்கூடிய ஐரோப்பியர்களை குறிக்காது, மாற்றமாக அந்த காலத்திலே வாழ்ந்த யுனானியர்களை குறிக்கும். இன்னொரு ரிவாயத்தில் வருது, இந்த யாஃபிஸுடைய வழித்தோன்றலில் இருந்து தான் யஜூஜ் மஜூஜ் என்ற கூட்டம் வருவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் மனித சஞ்சாரத்தை இந்த உலகத்திலே பரவச் செய்தான். பிறகு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாருக்கு மத்தியிலே முயற்சி செய்கிறார்கள், தன்னுடைய கூட்டத்தாரை நேர்வழிப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்தினர் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்தார்கள், கல்லால் அடித்து துன்புறுத்தினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கப்பலை கட்டும்படி சொன்னார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த இறை அழைப்பு எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி கப்பலை கட்டினார்கள் என்ற எல்லா விடயத்தையும் அடுத்தடுத்த பதிவுகளிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய வரலாறை அறிந்து அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.